வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 26 தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு ஆஸ்திகமும் நாஸ்திகமும் என்று பேசுகிறார். அவர் சொல்கிறார், நாத்திக வழியில் நடந்தாரின்றி இந்த மனித குலம் அமைதியும் இன்பமும் பெறுவதற்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுகிறார். அதனை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு திகைப்பாக இருக்கும். அதற்கு நீங்கள் அவர் தரும் ஆத்திகம் என்றால் என்ன, நாத்திகம் என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தினை பெற்றாக வேண்டும். நாத்திகம் என்பது வேறொன்றுமில்லை, இயற்கை அமைப்பை அதன் ஆதி நிலையிலிருந்து அறிவின் எல்லை வரை பகுத்து அறிந்து பெறுகிற பகுத்தறிவே நாத்திகம் என்று அற்புதமான விளக்கத்தை தருகிறார். அந்த நிலையில் நாத்திகம் பெற்ற அந்த நாத்திகர் தான் வேறு, இந்த இயற்கை வேறு என்று இல்லாமல் எல்லாம் ஒன்றுதான், நான் வேறு நீ வேறு என்று பேதமில்லாமல் எல்லாம் ஒன்றுதான் என்று பெறுகிற அந்த முற்றறிந்த நிலையை பெறுகிறார். அவரே நாத்திகர் எனப்படுவார் என்று சொல்கிறார். அவ்வாறு முற்றறிவு பெற்ற நிலையில், நாத்திகம் பெற்ற நிலையில் ஒரு நாத்திகர் அந்த அறிவினை அறிவின் நிலையில் குறைபாடு உள்ளவர்களுக்கு அல்லது அறிவின் மூலம் தெரிந்து கொள்ளும் நிலையில் இல்லாதவர்களுக்கு பல கற்பனைகளின் மூலம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் திட்டங்களை வகுத்து அந்த நாத்திகத்தை எட்டி பிடிக்கிற முயற்சியை சொல்லித் தருகிறார்கள் அல்லவா? அதற்கு பெயர்தான் ஆத்திகம், அதற்கு பெயர்தான் பக்தி மார்க்கம் என்று அற்புதமாக சொல்கிறார். அப்படி என்றால் ஆத்திகத்தின் வழியே நடந்தால் மெல்ல மெல்ல நாத்திகத்தை அடைந்தே ஆக வேண்டும். எப்படி ஒரு காய் பழுமாகிறதோ அதுபோல ஆத்திகம் மெல்ல மெல்ல நாத்திகத்தின் நிலையை அடைந்தாக வேண்டும். பழம் பழுத்த பின் காயாவதில்லை. நாத்திகம் பெற்றவர்கள் திரும்பவும் இந்த ஆத்திக உலகிற்கு வருவதில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், எல்லாம் ஒன்றுதான், இயற்கை வேறு நான் வேறு அல்ல, இங்கே வசிக்கிற மக்கள் அத்தனை பேரும் நீ நான் என்று சண்டையிட்டுக் கொள்வதில்லை, அர்த்தமே இல்லை என்கிற நிலையை அடைகிறார்கள் அல்லவா? எனவே ஆத்திகத்தின் வழியில் நாத்திகம் அடைந்தாலும் நல்லதுதான். ஆத்திகம் ஓரளவிற்கு ஒரு நிலையை அடைவதற்கு வரை அந்த நம்பிக்கை வழி அல்லது பக்தி மார்க்கம் தேவைப்படுவதுதான் என்கிற அளவில் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.